உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன காலங்களில் நடந்த துன்பமான நிகழ்ச்சிகளை நினச்சி வருத்தப்படுகிறத விட, கடந்த காலத்தில் நடந்த கடவுள் கொடுத்த நன்மைகளை நினச்சி, சந்தோஷமான காலங்களை நினச்சி நம்ம கடவுளை துதிக்கும் போது, நன்றி செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு எதிர்காலம், சிறந்த எதிர்காலம் உருவாகும். நீங்கள் இது வரைக்கும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தலைன்னா இனிமேல் ஒரு புதிய காரியத்தை கடவுள் இடத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்கு நன்றி செலுத்தும் போது கடவுள் உங்களுக்கு புதிய காரியங்களையும் புதிய வாழ்க்கையும் உருவாக்குறாரு. அதாவது நன்றியுள்ளவர்களுக்கு அவர் புதிய காரியங்களை உருவாக்குறாரு. நம்ம கடவுள் இடத்துல பெற்றுக்கொண்டது அதிகம். இந்த போர்க்காலத்தில் நம்ம எவ்வளோ நிறைய காரியங்களை பெற்றிருக்கோம். நம்ம அமைதியான ஒரு தேசத்துலேயும் ஒரு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட தேசத்துலேயும் இருக்கும். எத்தனையோ பேருக்கு உணவு இல்லாத சூழ்நிலை இருக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது, உறக்கம் இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்துலையும் கடவுள் உங்களையும் என்னையும் காப்பாற்றிருக்கிறதுனால கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம வாழ்வோம். குறைகளை சொல்லி நம்ம காலங்களை விரயமாக்குறத விட கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து அந்த மீதியானவர்களுக்காகவும் அந்த துயரத்தில் துக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம விண்ணப்பம் செய்து ஜெபம் செய்து நம்ம கடவுளிடத்தில் இன்னும் அதிகமாக சேர்ந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கின்னு நம்ம நேரத்தை பிரயோஜனப்படுத்தும் போது கடவுள் நம்ம மேலே பெரியமாக இருப்பார். நமக்கான தேவைகளும் சந்திக்கப்படும். அந்த உலக சமாதானமும் கிடைக்கும். உலகம் முழுவதும் சமாதானமாக இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு வாய்ப்பாக அமையும். நம்மளையும் கடவுள் ஒரு ஜபிக்கிற மனுஷனாக நம்மளை மாற்றுவார். நீங்கள் உலகத்துக்காக வேண்டும்போது நீங்கள் உலகத்தில் இருக்கிறதுனால உங்கள் தேவைகளும் சந்திக்கப்படும். நீங்கள் ஒருவருக்கு மட்டும் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் தேவைகள் மட்டும்தான் சந்திக்கப்படும். உலகத்துக்காக ஜெபிக்கும் போது உலகம் முழுவதும் இருக்கிறவங்க தேவைகள் சந்திக்கப்படும் போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எங்கேயோ ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கிறதுனால நமக்கு இங்கே விலைவாசி ஏறுது இல்லைங்களா? அதுபோல் எங்கேயோ யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும் போது மற்ற இடத்துல அந்த பாதிப்பை எல்லாரும் பார்க்க முடியும். அதுபோல் நீங்கள் ஜெபியுங்க, துதியுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் நன்றிகளையும் கடவுள் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம்மளை அவர் பார்த்துக்கினே இருக்கிறார். நம்மளை பார்த்துக்கினே இருக்கிறார். அவர் கண்ணின் கருவியை போல் நம்மளை பார்த்துக்கினே இருக்கார். கண்ணின் மணியை போல் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லி துதித்து இந்த நாளை நிறைவாக்கும்.